இத்தனம் படைக்க போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுச்சு. 30 டேட் பாருங்க. இங்க 31/2024 அன்னைக்கு விட்டுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தேர்வர்கள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்யுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்மளோட டீட்டெயில் நம்ம கொடுக்குறது வந்து எப்போவாவது தப்புன்னு நம்ம அவங்க நிரூபிச்சிட்டாங்களோ அல்லது வந்து அதாவது நம்ம ஏதாவது தப்பான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம்னா நம்மளை விண்ணப்பம் வந்து எப்போ வேணாலும் நிராகரிக்கப்படுங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட்டு பேராவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அறிவிக்கை நாள் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க 31/2024. இதில் வந்து கடைசி நாள் விண்ணப்பங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து 28/2 அதாவது பிப்ரவரி 28 நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இது அப்ளிகேஷனில் ஏதாவது நம்மளுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. 4, 5, 6 மார்ச் 4, 5, 6 வந்து அதை கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூன் 9 தான் வந்து எக்ஸாமு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அறிவிக்கை நாள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. கடைசி டேட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு பிப்ரவரி 28. அது மாதிரி 4 to 6 வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டு. எக்ஸாம் டேட்டு வந்து ஜூன் 9. அதுக்கடுத்து வந்து ஒரு முறை பதிவு விண்ணப்பிக்கும் முறை வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4/3 அதுதான் ஏற்கனவே கொடுத்துருந்தது தான். மார்ச் 4லேருந்து 6 வரைக்கும் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன இது போஸ்டிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் வந்து மொத்தம் 108 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து 2442 இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜூனியர் போஸ்டிங்லேயே வந்து 44 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. 44, 10, 27, 49, 15, 7, 10 இதெல்லாம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்குள்ள போஸ்டிங். அதுக்கடுத்து வந்து தட்டச்சர் அதாவது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1653 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. 3, 39, 7. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெனோக்கு 441. இன்னொரு இதில் வந்து 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே பாருங்கள் 2, 1 அதுக்கப்புறம் 2 இது எல்லாமே வந்து ஸ்டெனோக்குள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து பால் அளவையாளர் அதுக்கு வந்து 15 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஆய்வக உதவியாளர் அதுக்கு ஒரு 25 இருக்குது. வரி தண்டலர் அது ஒரு 66 இருக்குது. முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் 49. இந்த தடவை வந்து புதுசாக ஃபாரஸ்ட் கார்ட் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து 171 இருக்குது. அதுக்கப்புறம் வித் லைசன்ஸோடு இருக்கிறதுக்கு 192 இருக்குது. அதுக்கப்புறம் வனக்காவலர் ஓகேவா ஃபாரஸ்டர் இது வந்து 526 இருக்குது. அதுக்கப்புறம் அதிலே வந்து பழங்குடியின இளைஞருக்கு 288 இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களின் இளைஞர் 1 இருக்குது. ஸோ மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தா நமக்கு வந்து 6244 இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லாமல் நார்மலாக அதாவது டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிறது மட்டும் 4000 சம்திங் இருக்கும். ஓகேவா? 4000 சம்திங் இருக்கும். ஸோ வந்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட டீட்டெயில் பாருங்கள். அதுக்கு அடுத்து இது வந்து தமிழ், அதுக்கப்புறம் பொது அறிவு, அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 25. தமிழ் வந்து 100 மார்க்கு, பொது அறிவு வந்து 75 அதாவது ஜிகே 75, அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 25. டோட்டல் வந்து 200 கொஸ்டின். இது வந்து கொஸ்டின் ஓகேவா? 100 கொஸ்டின் 75 25 கொஸ்டின்ஸு. இதுக்கு வந்து மார்க்குன்னு பார்த்தா 300 மார்க்குக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் தகுதி தேர்வில் வந்து 40% அதாவது 60 மதிப்பெண் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ஜிகேவை வந்து கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி இங்கே பாருங்கள் 24/1/7/24 அன்று 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 32 வயது நிறைவேந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நார்மலாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்காது. இது வந்து அந்தந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10th மட்டும் முடிச்சிருந்தா தான் இந்த ஏஜ் லிமிட் எல்லாம் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். இதுவே 10th போஸ்டிங்க்கு நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஆகாது. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். பட் வந்து என்ன கம்பல்சரி 21 வயது வந்து நிரம்பியவராக இருக்க வேண்டும். எந்த டேட் படி 1/7/2024 படி வந்து 21 வயது நிரம்பியவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு சலுகைன்னு பாருங்கள். இங்கே ஆதி திராவிடர் அதாவது எஸ்சி எஸ்டி
அவங்களுக்குலாம் வந்து 42. மற்றபடி எம்பிசி, பிசி அவங்களுக்குலாம் வந்து பிசி முஸ்லீம் இவங்களுக்குலாம் வந்து இதுவும் 42. அதுக்கப்புறம்னு பார்த்தா இங்கே வந்து 37 எஸ்சி எஸ்டிக்கு, 34 வந்து எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லிம்ஸ் பிசிக்கு. அதுக்கப்புறம் இதில் நிறையா போஸ்டிங்க்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ஏஜெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிகபட்ச வயது வரம்புங்கிறது 60 வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் பாருங்கள். இதிலே வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கல்வி தகுதின்னு பார்த்தா கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து 10th. ஓகேவா? இளநிலை இதில் 10th. நிறைய இதுக்கு 10th. இதில் இது மட்டும் இளநிலை உதவியாளர் குடிநீர் வாரியம் அதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் அதுக்கும் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது தமிழ்நாடு வக்ஃப் வாரியமுக்கு வந்து சட்டம் அல்லது இதர அட்டம், அதாவது சட்டம் படித்தவங்களும் வேறு டிகிரி முடித்தவங்களும் போட்டி போட்டாங்கன்னா அதில் சட்டம் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து போஸ்டிங்க்கு வந்து என்னென்ன கல்வி தகுதிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தட்டச்சு முடிச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக இங்கே பாருங்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை. ஓகேவா? அதாவது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும், அல்லது தமிழில் ஹையர் இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கணும், அல்லது இங்கிலீஷில் ஹையர் தமிழில் லோயர். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் வந்து ஹையர் முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தமிழில் ஹையர் இங்கிலீஷில் லோயர் கொடுத்தவங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, திரும்ப இங்கிலீஷில் ஹையர் தமிழில் வந்து லோயர் முடித்தவங்களுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி. இந்த ஆர்டரில் தான் வந்து கொடுப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. டைப்பிஸ்ட் ஸ்டெனோ ரெண்டுக்குமே அதுதான். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து அந்த கல்வி தகுதிகள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தனிச்செயலாளர் நிலை, அதுக்கப்புறம் வனக்காப்பாளர் அதில் வந்து பாருங்கள் வரித்தண்டல் வனக்காப்பாளருக்கு வந்து ஹையர் செகண்டரி வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கும் இதே சேம் இது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குறைந்தபட்ச பொதுக்கல்வி தொகுதி என்பது கல்லூரி படிப்புகளுக்கு, அதாவது பள்ளி இறுதி தேர்வில் குறைந்தபட்சங்கிறது 10th. அதுவே டிகிரி ஸ்டாண்டர்டுங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. கூட்டுறவு பயிற்சிங்கிறதுக்கு என்ன இதுங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணால் பிஎஸ்டிஎம்குள்ளே அந்த சான்றிதழ் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்தினுடைய வனக்காப்பாளர் இதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆண்கள் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மார்பு அளவு கொடுத்துருக்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. இதுவே பட்டியல் பழங்குடியினர்கள்னால் ஆண்கள் 152, பெண்கள் வந்து 145 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் உடற்தகுதி சான்றிதழ் இது வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்வை தரம் தூரப்பார்வை வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் லேசர் வந்து பண்ணவங்க வந்து இதில் வந்து தகுதியற்றவர்களாக கருதப்படுவன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் மொழியில் தான் வந்து தேர்வு நடக்கும். ஓகேவா? அதாவது இங்கிலீஷ் வந்து கிடையாது, ஜென்ரல் தமிழ். ஜிகே வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து கொடுப்போன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், வனக்காப்பாளர் ஓட்டுநர் வனக்காப்பாளர் அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், இது லைசன்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும். 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டீட்டெயிலாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். வனக்காப்பாளர் இதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ரிசல்ட் இது பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1:3 ரேஞ்சில் எடுத்து அவங்கள வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே பின்னாடி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னதுன்னா எக்ஸாம் டேட் வந்து ஜூன் 9. ஓகேவா? லாஸ்ட் டேட் வந்து 28/2. ஓகேவா? February 28 லாஸ்ட் டேட்டு. அதை கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து 4/3 March 4லேருந்து March 6 வரைக்கும் வந்து கரெக்ஷன் டேட்டு. இதுதான் வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஸோ வந்து இனிமேல் வந்து காலம் தாழ்த்தாமல் படிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரமும் வந்து பொன்னான நேரம் தான். இதுக்கான ரிசல்ட் வந்து தோராயமாக January 25 வந்து வரும்னு கொடுத்துருக்குறாங்க. பட் அது முன்னாடியே வந்துடலாம். எப்படியும் வந்து 6 மாதம் ப்ராசஸ் இருக்கும்.
அது கன்டினியூஸா உங்களுக்கு எழுதிட்டுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஜனவரி 25னா எப்படியும் அதுக்கு முன்னாடியே வந்துரும். பட் தோராயமா ஒரு டேட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கன்ஃபார்ம் டேட் கிடையாது. தோராயமா தான். ஸோ வந்து நீங்க எத பத்தியும் இவ்ளோ தான் வேக்கன்சி அல்லது எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு இவ்ளோ நாள் ஆகும். இத பத்தி எந்த திங்கிங்கும் இல்லாம, நீங்க ஒன்லி நமக்கு அதில ஒரு போஸ்டிங் வேணுங்கிற இதில மைண்ட் செட்ல மட்டும் என்ன பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா ஒரு போஸ்டிங் எடுக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.